இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு சார்? நான் வரமாட்டேன்னு நினைச்சு ஜாலியா இருந்தீங்களோ? நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். வெக்கம் மானம் இருக்கிறவ தான் நேற்று வாங்கின அடிக்க வராமல் இருப்பா. உனக்கு தான் அதெல்லாம் இல்லையே. அதை நான் மறந்துட்டேன். என்ன பயமுறுத்துற அளவுக்கு நீங்க பெரிய ஆளும் இல்ல, உங்களை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு நான் குழந்தையும் இல்ல. அப்படியா? அப்படிதான். பார்த்துடலாமா? ம். இது யாரு டிராஃப்ட் பண்ணது? நான் தான். இவ்வளோ தப்பா இருக்கிறப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி யாரோ ஒரு வேலை தெரியாத அரகுறை வேலை பண்ணவளா தான் இருக்குன்னு. என்ன வேலை கொடுத்தாலும் தப்பா தான் பண்ற. உனக்கு என்ன வேலை தான் தெரியும்? இந்த பாரு, நீ இந்த வேலைக்கு அன்ஃபிட்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சும் இந்த வேலையை விட்டு நீ போய் தொலைய மாட்டேங்கிற. நான் பார்த்து கரெக்ஷன் பண்ணி வைக்கிறேன். நீ போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. ஹலோ, சிபி சார் ரூமுக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. ம். ஏய், நான் ஒன்னு எடுத்துட்டு வர சொன்னா நீ வேற யாருக்கும் வேலை சொல்லிட்டு இருக்க? நான் உங்களுக்கு வேலை பார்க்க வரல, இந்த கம்பெனிக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன். இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு வேலை செய்ய தான் இருக்கீங்க. நான் வேற இந்த ஹோட்டல் வேற கிடையாது. நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செஞ்சுதான் ஆகணும். அது ஆபீஸ் வேலையா இருந்தா கண்டிப்பா நான் செய்வேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் சொன்னா நிச்சயம் நான் செய்ய மாட்டேன். அதுக்காக நான் என் வேலையை விட கூட தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா சீக்கிரமே அந்த சிச்சுவேஷன் வரும். கமெண்ட். சார், மேம் உங்க ரெண்டு பேரையும் அவங்க கேபினுக்கு வர சொன்னாங்க. போங்க, வரோம். ஓகே சார். என் பிசினஸ் வாரிசா நான் ஒன்னு அனௌன்ஸ் பண்ண போறேன். அதுக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஈவென்ட் நடத்த போறேன். அது பிரம்மாண்டமா இருக்கணும். நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ், வெண்டர்ஸ், சப்ளையர்ஸ், வெல்விஷர்ஸ், இப்படி எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி கிராண்ட் ஃபங்க்ஷனா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஈவென்ட் பிளானர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்தா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ரொம்ப கிராண்டா பிரம்மாண்டமா பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஈவென்ட்ட நம்ம ஹோட்டல்ல நம்ம ஒர்க்கர்ஸ் முன்னாடி தான் நடத்தணும். ஏன்னா அவங்களால தான் நாம இன்னைக்கு பிசினஸ்ல இந்த உயரத்துல இருக்கோம். அவங்க இல்லாம எதுவுமே இல்லை. அப்புறம் நான் இத எந்த ஏஜென்சி கிட்டையும் கொடுக்கறதா இல்லை. ஜானு, நீ நினைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்தணும்னா அது நம்மளால மட்டும் பண்ண முடியாது. கம்பல்சரி நமக்கு ஒரு தேர்ட் ஹேண்ட் வேணும் ஜானு. அந்த தேர்ட் ஹேண்டா நான் நினைக்கிறது தமிழதான். தமிழ், இத நீதான் எடுத்து பண்ணணும். இன்விடேஷன்ல ஆரம்பிச்சு கெஸ்ட் வீடு போய் சேர்ற வரைக்கும் தேவையான எல்லாம்னா கேட்டரிங்ல இருந்து டெக்கரேஷன், ஃபங்க்ஷன் பிளான், பார்ட்டி, கிஃப்ட், இப்படி நூக் அண்ட் கார்னர் எல்லாமே நீதான் பொறுப்பா பாத்துக்கணும். ஓ காட். என்ன தமிழ், பாத்துப்பல்ல? கண்டிப்பா மேம்.
உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா மேனேஜர் கிட்ட கேட்டுக்கோ, வினோத் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோ. இந்த ஈவென்ட்ல எந்த தப்புமே வராம பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை. ஷியோர் மேம். சரி, நீங்க எல்லாரும் போலாம். ஓகே மேம். ஃபங்க்ஷன்ல கெஸ்ட்டுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரியான மரியாதை ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கணும். ஓகே? ஹலோ ஹலோ டேய் போடா. டேய் இன்விடேஷன் லிஸ்ட்டுங்க, அதை நான் பார்க்கணும். ரெடி ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு காப்பி சென்ட் பண்ண சொல்றேன், பாத்துக்கோங்க. இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கா? ரெடி ஆயிடுச்சு. டபுள் செக் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாம யாரையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. உனக்கு யார தெரியும்? அதை என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். சாரி, நான் யாரையும் நம்பி எந்த வேலையும் கொடுக்கறதா இல்ல. நீங்க உங்க சைடுல யாருக்காவது சொல்லணும்னு நினைச்சா அந்த லிஸ்ட் என்கிட்ட கொடுங்க, அதை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சரி, ஃபங்க்ஷன் மெனு என்ன, ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ண போற, கலர் தீம் ஏதாவது பிளான் பண்ணிருக்கியான்னு எனக்கு எல்லாமே ஒரு லிஸ்ட் அனுப்பி வச்சிரு. நான் ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் தான். அது எதுலயுமே நீங்க தலையிடாதீங்க சார். ஃபங்க்ஷன்ல நீங்க கெஸ்டா பிரசன்ட் ஆனாலே போதும். அதுவும் இல்லாம நீங்க பேச வேண்டிய ஸ்பீச்சையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை கொடுத்த உடனே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் பேச வேண்டிய ஸ்பீச்சா நீ ரெடி பண்ண போறியா? உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாவே தெரியும். சும்மா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காம உன் டேபிளுக்கு போ. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, சாரி, உங்களுக்கு வேணா வேலை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரிங்களா? இது ஒரு கம்பெனியோட ரெputation சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால யாரும் அவங்களோட தனிப்பட்ட முடிவை எடுக்க கூடாது. நாங்க அப்ரூவல் பண்றது மட்டும் தான் இருக்கணும். புரிஞ்சுதா? ஏய் மச்சான், என்னடா வேலை இல்லாதவன்னு சொல்லிட்டு இருக்கா? அவன் ஒன்ன சொல்றாடா லூசு பையல. என்ன சொல்லிப்பலாம்? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? சார், தமிழ் மேம் உங்களை பற்றி ஏவி ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வேணும் சார். என்ன பத்தி தானே ஏவி ரெடி பண்ண போறீங்க? ம். அப்போ நான் சொல்ற மாதிரி ரெடி பண்ணுங்க. எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள் சார், அப்படியே பண்ணிடலாம். போட்டோஸ் ரெடி பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன். அப்பவா சொல்றேன். ஓகே சார். யூ கேன் கோ நவ. அப்புறம் தமிழ் மேடம்லாம் வேணாம், தமிழ்னு சொன்னாலே போதும். சரியா? ஓகே சார். போ. தட்ஸ் தமிழ் மேடமா? அம்மா என்ன பண்ண போற? அங்கிளை வச்சு நான் அவளை பத்தி லைட்டா பத்த வச்சேன்ல. அடுத்து நான் இப்ப ரெடி பண்ண போற ஏவிய ஜானு பார்த்தா மட்டும் போதும், அவங்களே தமிழ அடிச்சு துரத்துவாங்க. தமிழ அடிச்சு ஆ துரத்துவாங்க. எஸ். செக் அண்ட் மேட் தமிழ்.